மிதுன ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 22/6/2025க்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் 3, 4 பாதம், அதே போல் திருவோதரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களின் நிலை. அதே போல் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு, தன் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில், கேது அதே போல பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என வலம் வருகின்றனர். அதே போல் உங்களுக்கு 14/6/2025 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். அதே வேளையில் 22/6/2025 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதே வேளையில் 29/6/2025 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல் இந்த காலத்தில் நீங்கள் கடவுளை வழிபடுவது என்றால் பெருமாளை வழிபடுவது சிறந்தது. அதே போல் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தரும். அதே போல் இப்போ மிதுன ராசிக்கான விரிவான பலன்கள் பற்றி பார்க்கலாம். கடவுள் மட்டுமே துணை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் தடைகளையுமே உருவாக்குவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் மற்றவர்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் நீங்கள் ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிய போகுது. இதனால் நீங்கள் ஏற்றம் அடைய போகிறீங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்க. அது இப்போ நடக்கிறதுக்கான காலமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமாக வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மிடுக்கான நடையோட இருப்பீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் உங்களை மேலே போராமைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னப்பா, அவங்க சிறப்பான ஏற்றங்களோடு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே போல் இது எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்களுக்கு ஏற்றங்கள் பெறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டங்களை இருந்தாலும் உங்களுக்கு யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க. இருந்தாலும் யாரோட உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. அதனால ஏற்றங்கள் தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு அவங்களோட தேவை இருக்கப்போ மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அதை நினச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முடிவில் உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி நடக்க போகுது. இதனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஏற்றங்கள் அதிகமாக இருக்க போது உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரை உங்க மேல போராமப்பட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போராமப்பட்ட மாதிரியே நீங்க வாழ போறீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இதுவரை எதெல்லாம் இழந்தீங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா 1.5 அல்லது 2 மடங்கு அதிகமாக பெற போறீங்க. அதே போல உங்களுக்கு சனி இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர்ச்சியின் காரணமாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சினால உங்களுக்கு ஏற்றங்கள் அடைய போறீங்க. அதே போல் குரு எப்போவுமே கொட்டி கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அது போல் இப்போ இனி வரும் நாட்கள் அமைய போகுது. அதே போல் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ஏறு முகமாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார நிலை சிறப்பாக ஏற்றமடைய போகுது. உங்களுக்கு வேலைகள் சிறப்பாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எது மாதிரி வேலைகளை போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்கள், அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி பகவானோட பார்வையும் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மட்டும் இல்லாமல் வேலையிலையுமே லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் நீங்கள் மேலும் மேலும் பதவிகளை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்களும் சரி, அதே போல் உங்களோட மேல் அதிகாரிகளும். அது எல்லாமே இப்போ வந்து மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தவங்க உங்களுக்கு வந்து நல்லதை தான் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளையும் தர போகிறாங்க. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனி வரும் நாட்களில் மாற்றம் முன்னேற்றமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதுவரை கிடைக்காத செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சிந்தனை அதிகமாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக பெருமாளை வழிபடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவினர் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம். வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், புதிய நண்பர்கள் வந்து உதவிகள் செய்வாங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளும் விளங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பெருமாளை துளசி மாலை போட்டு வணங்குறது ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பொருளாதார நிலைகள் வந்து பெருசாக ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுய தொழில் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து திருமணம் அப்படின்னு பார்க்குறப்ப திருமண நிலைகளில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த நிறைய பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இருக்க சூழ்நிலை ஆண்களுக்கு தான் வந்து திருமணம் லேட் ஆகுது. ஆனால் இது எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை வந்து சிறப்பானவராக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் இருந்தால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாற்றம் அடைய போகுதுங்க. இதனால் இப்போ இருக்க காலத்தில் வந்து பார்க்குறப்போ உங்களோட ஏற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நீங்கள் மறுமணம் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான நிலையம் சூப்பராக இருக்குது. நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்க வேணாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையும் வந்து தீரப்போகுது. இதுவரை என்னங்க நான் இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் காதல் இருக்கீங்க, அந்த காதல் வாழ்க்கை கைக்குள்ள அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் வந்து தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த லவ் மேரேஜ் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களோட சம்மதத்தோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் இப்போ வந்து எல்லா சந்தோஷங்களையும் பெறதுக்கான காலம் இதுன்னு சொல்லலாம். உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அகலப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வந்து யாராவது மூன்றாவது நபர், அது வந்து குடும்பமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் சரி, மூன்றாவது நபரை விடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிறப்பான பேச்சு திறமை காரணமாக நீங்கள் ஏற்றங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்குது. அலைச்சல்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் விஷயமாவோ கல்வி விஷயமாவோ அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற பலன்களும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான சிறப்பான காலமாக இது அமையுது. நீங்கள் வண்டி வாகனங்கள் மட்டும் இல்லாமல் சொத்து வீடு அது மாதிரி எல்லாமே இருக்குது. வாகனங்கள் வாங்குறதோட மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலை செய்கிறப்போ உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகுது. அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் சுய தொழில் அதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நினச்சிட்டு இருந்தாங்களா எல்லாருமே மிதுன ராசிக்காரங்களா அவங்களுக்கு என்னப்பா அவங்க ஏற்றங்களில் தான் காணப்படுறாங்கன்ட்டு, அது மாதிரி எல்லா நிகழ்வுமே இப்போ வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிய போகுது. இதுவரை பார்த்தீங்கன்னா பல லட்சங்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்லேருந்து மீண்டு வரப்போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு மேலே வந்து யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லது. அதே போல் உங்கள் பொருளாதார முன்னேற்றம் வரவிருக்கும் நாட்களில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே செய்கிற மாதிரி இருந்தாலும் யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லுங்கள். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு திறந்த புத்தகமாக இருப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறேன் எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் யோசித்து பார்த்து
பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், அதே போல் திருமணம் ஆகலாம், அது மாதிரி வந்து எது வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் துளசி மாலையோட பெருமாளை வணங்குறதுனால உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துலையும் இந்த மாதத்துலையும் சிறப்பாக அமைய போகுது. குரு பகவானால உங்கள் வாழ்க்கை சிறக்க போகுதுங்க.